ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஏவி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஏவி போட்டுருந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படியே கண் கலங்கரமான மூவ்மெண்ட் எக்கச்சக்கமாக வந்திருக்கும். அதில் பார்வதி கமருது வந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஏவி போட்டாங்க. அதாவது ஃபன்னு. இந்த ஃபன்னு அப்படின்னு வந்தாவே பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து திவாகர் அண்ட் வினோத் தான் இருப்பாங்கன்னு தெரியும். பட் அது வந்து உண்மையிலேயே நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் அது உண்மையிலேயே ஃபன்னாக இருந்துச்சா அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஃபன் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் அதிகப்படியாக திவாகரும் வினோத்தும் தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அங்கங்கே எடுத்து வந்து போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி உள்ளே வந்த விஷயங்கள் செம மாசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கே வந்து அந்த ஏவியை ஸ்டார்ட் பண்ணுறதே வந்துட்டு நம்ம திவாகர் வந்து வாயில் வந்து அந்த ஸ்டிக்கர் போட்டது, அதை வந்து விஜய் பார்வதி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. நேற்றை விட இன்றைக்கி ஓரளவுக்கு வந்துட்டு விஜய் பார்வதி நிறைய இடங்களில் காமிச்சிருந்தாங்க. கமருதீனுக்கும் நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. என்னதான் அவங்க வீட்டை விட்டு போனாலும் அவங்கள பற்றின பேச்சுகள் பிக் பாஸ் வீட்டுக்கும் சரி வெளியிலும் சரி நிறைய விஷயங்கள் போகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. இதுதான் உண்மையான வெற்றி. மக்கள் மத்தியிலையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பேர் வாங்கினதுக்கு காரணம் இதுதான். நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இந்த ஒரு ஜோடி நிறைய இடங்களில் வரணும், வெள்ளித்திரையில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஏவியில் வந்து கனி வந்து ஒட்டு கட்டிருப்பாங்கள்ல, அன்றைக்கி சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்கும்போது அதை போட்டு காமிச்சு விட்டாங்க. அவங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருந்தது. அதேமாதிரி விஜய் பார்வதிக்கு என்ன காமிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்டன் டாஸ்கில் வந்துட்டு கண்ணாடி இல்லாமல் இருந்திருப்பாங்க, அந்த விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்கம் டாஸ்க்கை சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்து வசந்தி மேடம் கேரக்டரில் வந்துட்டு இன்னும் ஒரு சில 2-3 சீன் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு. அப்புறமா நம்ம வினோத் வந்து சொல்லியிருப்பார்ல, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னோடனே தாய்லாந்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் பார்வதி ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா முன்னாடி வந்துட்டு அவங்கள ஒரு வெள்ளி மாதிரி ஏவியெல்லாம் காமிச்சிட்டு திடீர்னு வந்து இந்த மாதிரி விஷயங்களை காமிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முதல்ல இந்த ஏவி எப்படி பிடிச்சிருந்தா இல்லையா? ஆனால் என்னென்னா இதில் வந்துட்டு திவாகர் தான் ஹைலைட்டு. அதிகப்படியாக எல்லாரும் கூட வந்து காமெடி பண்ணியிருக்காரு திவாகர். உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு காமெடியன் அப்படின்றத வந்து நிரூபிச்சிட்டாப்பில். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இன்றைக்கெலாம் செம்ம சண்டையில் அதை கூட இன்னும் வந்துட்டு, ஆனால் அவரோட கேரக்டர் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா செம்மையாக வந்திருப்பார் நம்ம திவாகர். சரி, யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் எந்த ஒரு ஏவிக்காக காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா அந்த அழுகிறது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.